உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இமாட்டா ரூலர் பற்றி நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2025 வருவாங்கன்னு சொல்லி நான் மிக உறுதியாக சொல்லியிருக்கேன். அதுவும் அந்த இமாட்டா ரூலர் நான் தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கூட ஃபோன் வந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்துனா ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் வருது, மாலத்தீவுலேருந்து ஃபோன் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா முதலெல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ரஷ்யாவிலேருந்து கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் தான் பேசினார். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் கண்காணிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ நிறையா பேர் கால் பண்ணுறாங்க. பட் இந்த டைட்டிலில் வீடியோ போட்டால் நிறையா பார்க்குறாங்க. பட் ஆனால் இந்த ப்ரிடிக்ஷன்ஸு படி இது இந்த வருஷத்தில் நடந்தாகணும். ஏன்னா நான் 2025 இமாட்டா ரூலர் வருவார்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது நான் தான் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். நிறையா வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இறைவன் தான் இதுக்கு மேலே வழிவிடணும். ஏன்னா இந்த இப்போ நடக்கிற ஆட்சி முறைகள் அரசியல் வேண்டாம். பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா களி அரசனுடைய அந்த களி அரசனா களின்னு சொல்லக்கூடிய அந்த களி அரசன் சொல்ல முடியாது. களி அரக்கனோட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாரப்பா நீ களி அரக்கன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சீன அதிபர் ஒரு களி அரக்கன் தான், அமெரிக்க அதிபர் ஒரு களி அரக்கன் தான், சவுதி அரேபியாவுடைய அதிபர் ஒரு களி அரக்கன் தான். இப்படி எல்லாருமா இருந்துக்கிட்டு இந்த நாட்டை உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரஷ்யா உட்பட உக்ரைன் அதிபர் எல்லாருமே, சில நாட்டோட பேரை நான் சொல்லாமட்டாலும் அந்த ராஜபக்சே கூட ஒரு களி அரக்கன் தான். இலங்கையில் போர் நடத்தின ஒரு களி அரக்கன். ஸோ இப்படி இவங்க பிடியில் தான் இன்றைக்கி களியோட பிடியில் மொத்தத்தில் ஆட்சியில் இருக்குது. இன்னுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வைரஸ்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு மக்களை கொன்னுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து காக்கிறதுக்கு ஒரு தலைவன் தேவை. அந்த அழிவில்லாத அரசன், அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் தேவை அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நம்ம இமாட்டா ரூலர்ன்ற தலைப்பில் வீடியோ போடுறோம். பார்த்தீங்கன்னா நான் 3 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு தான் கிட்டத்தட்ட அதிக ஃபோன் வந்திருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்ததுனாலையா என்னமோ தெரியல, எனக்கு நிறைய இடங்கள்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரும், கேரளாலேருந்து ஃபோன் வரும். இந்த வீடியோ போட்டதுலேருந்து ஆந்திராலேருந்துலாம் ஃபோன் வந்துருக்குங்க. எல்லா ஸ்டேட்லேருந்து வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட கர்நாடகா கேஜிஎஃப்லேருந்து கூட ஒரு ஃபோன் வந்திருக்கு எனக்கு. ஸோ நிறையா ஃபோன் வருது. எல்லா ஸ்டேட்லேருந்து ஃபோன் வருது. எல்லா கண்ட்ரிலேருந்துமே கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ்லேருந்து, அதான் நான் சொல்லியிருக்கேன், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, எல்லா இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் எல்லோரும் அந்த ஒரு ஆள் வரணும், உலகத்தை ஒரு தமிழனை ஆட்சி செய்யணும்னு சொல்லி எல்லோரும் அந்த தேடலில் இருக்கவங்க, இமாட்டா ரூலர் தேடலில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. பட்டு சில பேர் பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படி நடந்தாலும் அந்த சாதாரண மனிதன் உலகத்தை ஆட்சி செய்ய வராருன்னா அவருக்கு நிறையா சக்திகள் வேணும், சித்தர்களை போல் அவர் சக்தியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வர்மக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வர்மக்கலையில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த நோக்கு வர்மம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த வர்மக்கலையெல்லாம் பாண்டிய மன்னர்களுக்கு இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அகத்தியர் சித்தர். ஸோ இப்போ அகத்தியர் சித்தர்கிட்டருந்து ஒரு சக்தி வாங்கின ஒருத்தராக இமாட்டா ரூலரை வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இமாட்டா ரூலர் பாண்டிய வம்சத்துலேருந்து தான் வருவார்னு சொல்லியிருக்கேன். பாண்டியர்களுடைய அந்த வம்சாவளி தான், அவங்க தான் இமாட்டா ரூலராக வர முடியும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதன்படி நடக்கும். ஆனால் நிறையா பேர் ஃபோன் பண்ணி வேறு கேட்குறாங்க. இப்போ நல்லா மதியம் தூங்கிட்டுருக்கேன், ஒருத்தர் 2 ஃபோன் அடித்தார். யாரான்னு பார்க்குறேன், நம்ம ஏற்கனவே இமாட்டா ரூலரை பற்றி கேள்வி கேட்பார் நம்மகிட்ட. ஸோ ஃபோனை நான் எடுக்கலை. அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். சரி ஈவினிங் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இப்போ நான் கடைசியில் நான் தான் இமாட்டா ரூலர்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க. ஐயா இங்கே பாருங்க, இது சித்தர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ நான் எனக்கு என்னென்னா, நம்ம ப்ரிடிக்ஷன்ஸில் போட்டதை நம்ம வீடியோவாக சொல்கிறோம், சரிங்களா? இது இப்போ களி அரக்கன் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. களி அரக்கனோட கையில் தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு. ரஷ்யாவுடைய இடத்துக்குள்ளே போய் ட்ரோனை வச்சு உக்ரைன் அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன நாடு. இதெல்லாம் ட்ராமா மாதிரி தோணுதா என்ன தோணுது பார்த்தா? எல்லா நாட்டுக்குள்ளே இப்போ அப்படி தான் நடந்துருக்கு. இஸ்ரேலுக்குள்ளே போய் காசாவோட ஹமாஸ் தீவிரவாதிகளாக, ஹமாஸ் போராளிகள் போய் எத்தனை பிணை கைதிகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, நிறையா பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதை வச்சு ஒரு போர். இது எப்படி தோணுது பார்க்க? அவங்க அனுமதி கொடுக்க போய் தான் இவங்க உள்ளே போகிறாங்க. இப்படி தானே தோணுது. ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ களி அரக்கனுடைய கையில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எதை வச்சு போரை தொடங்கணும், அப்போ அப்பாவி மக்களை கொல்லணும், அப்படி பிளான் பண்ணுறாங்க. இன்னொன்று வைரஸ். சீனா மாதிரி ஒரு தேசம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. வர சீனாவோட செயல்பாடு பார்த்திங்கன்னா சீனாவால் தான் இந்த கொரோனா வைரஸ் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது பரவிக்கிட்டுன்னு சொல்ல முடியாது, பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சித்த மருத்துவ டாக்டர் கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. நானும் கொரோனா பற்றி வீடியோ போட்டிருந்தேன். சரி, அதை கொரோனாவை பற்றி இன்னொரு வீடியோ போடும்போது பேசலாம். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ்லாம் பரப்பி விட்டு மக்களை இப்படி இது பண்ணுறாங்க, கொல்றாங்க.
பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, மக்கள் தொகை குறைக்கணும்னு சொல்லி போர், வைரஸ் இதன் மூலிமா மக்களை கொண்டுட்ருக்காங்க. ஸோ இதிலலாம் இருந்து மக்களை மீட்கணும்னா அந்த கடவுளோட அவதாரம் தான் தேவை. இங்கே வந்து கடவுளோட அவதாரம் தான் தேவை. சாதாரண மனிதன் வந்து ஒரு ஆட்சியாளராக வந்தால் போதும். ஸோ சாதாரண மனிதன் ஒரு ஆட்சியாளர்னால் உலகத்துக்கே ஒரு ஆட்சியாளராக, வேர்ல்டுக்கே ஒரு லீடராக வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவர் வந்துட்டாலே உலகத்தை ரூல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இப்போதைக்கு இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, 1 இயர் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 வருஷம் அவருக்கு பதவிக்காலம் இருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி வேறு கொஸ்டின் கேட்குறாங்க. பழனிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டார். ஈவினிங் அவருக்கு நான் பதில் சொல்லணும். ஸோ நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சித்தர்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம், இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் ஒன்று வருங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அரசியல்லையும் மாற்றம் வரும், உலக அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இந்த களி இறக்கணுங்க பூரா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் ஆரம்பத்தில், இவங்க பிளான் பண்ணதுபடி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இயற்கை சும்மா இருக்காது. இயற்கையும் ஏதாவது ஒன்று செய்யும். ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு நல்ல இறையாட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறோம். சித்தர்கள் ஆட்சி, அதை தான் நம்ம இம்மாற்றோட ஆட்சின்னு சொல்கிறோம். அது நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26 ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, யாருன்னு தெரில. நீங்கள் கட்சிகள் பற்றிலாம் பேசி நீங்கள் ரொம்ப கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் சேஃப் மோடில் இருங்க. ஆனால் நவம்பர் 26 முருகன் ஆட்சி, முருகர் யுகம் தொடங்க போது, முருகன் ஆட்சி அமைய போது, நீங்கள் சைலண்ட்டாக கொஞ்சம் சேஃப் மோடில் இருங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் அமைதியாக பேசுன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதன்படி நான் முழுமையாக செயல்பட முடியாது. இப்போ நானுமே ஒரு குருநாதரை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம தான் இம்மாற்றம்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஒன்று சக்தியை வந்து நான் வந்து சித்தர்கள்ட்டேருந்து பெறணும், இல்லாட்டி ஒரு குருநாதர்கிட்டருந்து தான் பெறணும். ஸோ இப்போ அந்த குருநாதர் வந்து எங்கே இருப்பாங்கன்னா அவங்களும் மதுரையில் தான் இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நான் போய் பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்துட்டு இங்கே மதுரையிலேருந்து தான் இம்மாற்றலூர் வர வாய்ப்பு இருக்குங்க. மதுரையிலேருந்து தான் இம்மாற்றலூர் வர வாய்ப்பு இருக்குது. பாண்டிய மன்னர்களுடைய அந்த வாரிசு அவங்க தான் இம்மாற்றலூர் வருவாங்க மதுரையிலேருந்து. ஆமாம், அப்படித்தான் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு மேலே வந்து கடவுளர்கள் சித்தர்கள் தான் வழியை காட்டணும். இல்லை மக்கள் எல்லாம் சேர்ந்து புரட்சி செய்தாலும் கண்டிப்பாக ஒரு தலைவன் வந்து இங்கே தேவை தான். இங்கே வந்து மக்கள் வந்து ஆனால் ஏதோ ஒரு சக்தி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் வந்து மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு மன்னர் ஆட்சின்னா மன்னர்கிட்ட போய் நியாயம் கேட்கலாம். இங்கே வந்து நடக்கக்கூடிய ஆட்சியில் வந்து யார்கிட்டையுமே நியாயம்லாம் கேட்க முடியாது. நேற்று கூட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 7 மணி நேரமாக பஸ் ஓடலை. என்ன பண்ணணும்னா இவங்க வந்து பஸ்ஸை மறியல் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க ஒழிஞ்சு அப்படியே அவங்க அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ண மாட்டேன்றாங்க. அங்கே வந்து பஸ்ஸை மறித்து உட்காந்து போராட்டம் செய்கிறாங்க. போராட்டம் செஞ்சோடனே போலீஸ் தான் வராங்க, வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. என்னமோ நடந்துச்சு. அப்புறம் பஸ் எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னே தெரில. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே வீடியோ. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பேருந்துகள் இயங்கவில்லை. வெளியூருக்கு போகக்கூடிய பேருந்துகள் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை தெரியல. பஸ்ஸை வந்து கம்மியாக விட்டாங்களா, பஸ்ஸு பத்தலையா? அதான் பஸ்ஸு பத்தலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தா நிறையா பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நிர்வாகத்தில் வந்து நிறையா குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸை பற்றி பேச போனால் சிறப்பு வார்டெல்லாம் போட்டிருக்காங்க. மதுரையிலேயும் ஜிஹெச்சில் கொரோனாவுக்கு சிறப்பு வார்டு போட்டாச்சு, திருநெல்வேலியில் போட்டாச்சு, சென்னையில் போட்டாச்சு. எல்லா இடங்களையும் சிறப்பு வார்டு எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுபோக மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை ஒன்று கொடுத்துருக்கு. அந்த என்னது ஆக்சிஜன் சிலிண்டரு, வென்டிலேட்டர் இதெல்லாம் ரெடியாக வச்சுங்க. அப்போ நீ வைரஸை பரப்பி மக்களை கொல்ல போகிறோம். எல்லாம் தெரிஞ்சு மக்கள் அரசாங்கத்தை வந்து எதிர்த்து யாரும் பேசவும் மாட்டேன்றாங்க. பேசுகிற என்னையும் சொல்கிறாங்க, நீங்கள் பேசாதீங்கன்றாங்க. ஏன் பேசக்கூடாது? நான் போட்ட வீடியோலாம் நான் அழிக்க மாட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தர் முக்கிய விஐபி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி வீடியோ அழிக்க சொன்னாங்க, நான் அழிக்க மாட்டேன்ட்டேன். எதுக்கு நான் வீடியோ எதுக்கு அழிக்கணும்? இங்கே வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறதுக்கு கூட இந்த ஜனநாயகத்தில் உரிமை இல்லையா? நான் பேசுனேன் இப்போ என்ன என் மேலே வழக்கு போட்டாங்களா சொல்லுங்கள்? கிடையாது. பேசின விஷயங்கள் எல்லாமே சரி. அப்போ எதுக்கு அதை அழிக்கணும்? ஆனால் கோவப்படுறதை காட்டிலும் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது தான். ஆனால் அதுக்காக ரொம்ப பொறுமையாக போனோம்னாலும் பார்த்துக்குங்க மக்களே. நம்ம எப்படியும் 2025 நவம்பரில் ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிக்கிறாங்க. என்கிட்ட நான் லைவ் போடும்போது மெசேஜ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இம்மாட்ட ரூலர் வந்து இந்த டிசம்பர் மாதம் மார்கழி மாதம் வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதம் அவருக்கு சக்தி கிடைக்கும், ஜனவரி மாதம் அவர் இம்மாட்ட ரூலர் வெளியே வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. ஜனவரி 2026 ஜனவரியில் வெளியே வந்துடுவார், தை மாதம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் சொன்னது 2025 வந்துடுவாருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே இனிமேல் சித்தர்கள் அகத்தியர் தான் முடிவெடுக்கணும். ஆமாம், அகத்தியர் சித்தர் தான் வந்து பாண்டிய மன்னர்களுக்கே வந்து வர்ம கலையெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய வீரர், மாவீரன் அகத்தியர் தான். அந்த அகத்தியர் சித்தர் தான் வந்து
பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து ஒரு நல்ல பாதையை காட்டணும். இதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஐடியாக்கள் கிடச்சா சொல்லுங்கள். ஆனால் வந்து இமாட்ரோலர் வந்து கண்டிப்பாக வரணும், வந்தாகணும். அதான் நான் சொல்லிட்டேன், களியோட பிடி, களி அரக்கனோட பிடியில் ஆச்சிருக்கு. அதை அடித்து மீட்கணுமா, இல்லை எப்படி மீட்கணுன்றத பிளானை இனிமேல் தான் நம்ம போடணும். இறைவன் ஆனால் கண்டிப்பாக பஞ்சபூத சக்திகள் சும்மா விடாது. அந்த களி அரக்கன்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவங்களும் வந்து ஏதோ தேர்ட் வேர்ல்டு வாருக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அவங்களும் பண்ணட்டும். ஆனாலும் எல்லாமே சிவனுடைய அந்த இறுதி கட்ட முடிவில் தான் இருக்குது. அவர் இறுதியாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்படி கலியுகத்தின் முடிவில் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கும் போல். ரொம்ப அதர்மம் தலை தூக்கும் போல். அதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, நான் அதர்மம் தலை தூக்கும் போது நான் அவதரிப்பேன் இருக்காரு. ஸோ அப்போ அந்த இம்மாட்ருலர்ன்ற ஒரு பேர்சன் அந்த அவதாரம் எப்போ வராங்கன்றதை பார்ப்போம். சாதாரண மனுஷன்தான். நீங்கள் அவதாரம்னா ஏதோ பெரிய கடவுள் அப்படின்லாம் நினச்சிடாங்க. சாதாரண மனுஷனாக தான் வர முடியுன்றது என்னோடய கருத்து. சில பேர் அவதாரம்னு சொன்னீங்கன்னா அப்போ அது கல்கி அவதாரத்தை குறிக்குது. ஸோ அப்போ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.